விஜய் யோசிக்கிறாங்க, இதுதான் காவேரி சொல்ல வந்திருப்பாளா இருக்கும். நம்ம போய் எப்படி இருந்தாலும் இப்ப போய் பார்த்து நேரா பார்த்து பேசிட்டு தான் வந்தாகணும். என்ன வேலையா இருந்தாலும் பரவால்ல. இப்ப நம்ம போய் வெண்ணிலா விஷயத்தலாம் நம்ம பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறதுக்கு விட, நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து காவேரிய தான் பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுட்டு, அப்படியே வந்து திரும்பி மறுபடியும் காவேரி பார்க்கறதுக்காக வராங்க. வந்துட்டு காவேரிக்கு கால் பண்றாங்க. "எங்க காவேரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க இருப்பாங்க? நான் வீட்ல தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ கோவிலுக்கு வா" அப்படின்னு சொல்றாங்க. "கோவிலுக்கா? நீங்க ஏதோ வேலை விஷயமா போனதா ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க." "ஆமா வேலை விஷயம், முக்கியமான விஷயமா தான் போனேன். ஆனா அத விட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அத உன்கிட்ட நேர்ல பார்த்து நான் சொல்லிட்டு தான் போலான்னு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இங்க வேற எதா இருந்தாலும் சரி ஃபோன்ல எல்லாம் பேசவே முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேர்ல வந்துரு" அப்படின்னு சொல்றாங்க. அதேபோல கோயிலுக்கு போறாங்க. அங்க போனோனே, அ அங்க காவேரிக்கு சூப்பரா வந்து பூவெல்லாம் வச்சு அப்படியே முன்னாடிலாம் போட்டு அப்படியே வரவேற்கிறாங்க. இத பார்த்துட்டு, "என்னாச்சுங்க விஜய்? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? எல்லாரும் என்னைய பார்க்குறாங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "பார்க்கட்டும் என் பொண்டாட்டிக்கு தான் நான் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி என்னாச்சு சொல்லுங்க? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க. என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாரு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் நல்லா தானே இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "நீ நல்லா இருக்க ஓகே. சந்தோஷமா இருக்கியா?" "இல்ல, இல்ல. இந்த மாரி சூழ்நிலையில நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. என்ன இவரு நம்ம கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்ச மாரி பேசுறாரே! என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "என்ன காவேரி, நான் என்ன விஷயத்த பத்தி பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு தானே நீ இத சொல்றதுக்கு தானே என்ன கோயிலுக்கு வர சொன்ன. அதனால தான் உன்னைய நான் மறுபடியும் கோயிலுக்கே வர வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. ஆனா எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே! நம்ம தான் யார்ட்டயும் சொல்லியே நிவின் கிட்டயே சொல்லியிருந்தோம்ல. ஒருவேள நிவின்க்கு இது சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. "என்ன காவேரி, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். நீ பாட்டுக்கு எதுவுமே பேசாம அப்படி மௌனமா இருக்க. எப்படி இந்த விஷயம் இவளுக்கு தெரிஞ்சிருந்தான்னு நீ யோசிக்கிற? வேற எப்படியும் இல்ல. ஹவுஸ் ஓனருக்கு நான் கால் பண்ணியிருந்தேன். அப்ப பேசுறப்ப தான் சொன்னாங்க, வீட்ல விசேஷம், குட்டி பாப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பவே தெரிஞ்சிருச்சு, நீ தான் கன்சீவா இருக்கன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத கேட்டோனே, "ஓ! இப்படி நெனச்சிருக்காரா? ஓகே, ஓகே. இதுவே ஓகே" அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு, "இங்க பாருங்க நீங்க நெனைக்கிற மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் கன்சீவும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கு அன்னைக்கு நீ கோவிலுக்கு வர சொன்ன? அப்புறம் உங்க வீட்ல வந்து பெரிய விசேஷமெல்லாம் நடக்குதுல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அது கங்கா தான் கன்சீவா இருக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? அப்ப நீ இல்லையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது வந்து" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. "எனக்கும் தாங்க உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நீங்க வெண்ணிலா விஷயத்த எப்போ வந்து முடிச்சு வைக்கிறீங்களோ, அப்பதான் உங்ககிட்ட நான் சொல்ல முடியும்" அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்னுட்டுருக்காங்க. "என்ன காவேரி நீ கன்சீவா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருந்தேன். திரும்ப கூட நான் வந்துட்டேன். வெண்ணிலா விஷயத்துல அப்புறமேல் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்றாங்க. இவ்ளோ கஷ்டப்படுறாரே அப்படின்னு சொல்லி நெனச்சுட்டு மறுபடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம, "ஆமா நானும் தான் கன்சீவா இருக்கேன்" அப்படிங்கிற மாரி டக்குன்னு சொல்லிர்றாங்க. "என்ன சொல்ற? திரும்ப சொல்லு" அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக்கா கேட்குறாங்க. "ஆமாங்க நானும் தாங்க கன்சீவா இருக்கேன். அன்னைக்கே உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி தான் நீங்க வெண்ணிலா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டீங்க. அதான் முழு மனசோட உங்ககிட்ட அப்புறமேல் சொல்லிக்கலான்னு நெனச்சேன்" அப்படின்னு சொல்ல. "என்ன காவேரி நீ பண்ணிட்டு இருக்கிற நீயி? இந்த விஷயத்தெல்லாம் அப்புறமேல் சொல்லலான்னா தள்ளி போடவே முடியும். இங்க பாரு நான் அப்பாவ போற விஷயத்த எவ்வளோ சந்தோஷமா நான் கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணணும்னு நெனச்சுட்டு இருக்கிறேன். நீ பாட்டுக்கு வெண்ணிலா விஷயத்த குறுக்க கொண்டு நமக்கு நடுவுல வெண்ணிலா எங்கேருந்து வந்தா? அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு வெண்ணிலாவுடைய விஷயம் எனக்கு இன்னுமே மன உறுத்தலா தான் இருக்கு. அவ எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து வெளில 2 பேத்து வாழ்க்கையிலேருந்து வெளில போறாளோ, அப்பதான் வந்து முழுசா அவங்கள ஏத்துக்க முடியும். நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு நான் வெயிட் பண்ணி தான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இத பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்ட்டா வந்து காவேரியுடைய அம்மாவும் வந்துடுறாங்க. அது கரெக்ட்டா பார்க்கவும் செஞ்சுடுறாங்க. நம்ம என்னமோ நெனச்சுட்டு தான் வந்தோம். இவ கால் பேசிட்டு வந்த விதமே சரியில்ல. 2 நாளா வந்து நான் கங்காவுக்கு செஞ்ச வேலையில இவளும் வந்து பால்ல குங்குமப்பூ போடுறதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சந்தேகம் இருந்தது எனக்கு அப்பவே. இப்பதான் தெரியுது அப்படின்னு மாரி நெனச்சுட்டு, காவேரின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. இத பார்த்துட்டு, "என்னங்க அத்த நீங்க கூட வந்துட்டீங்க போல இருக்கு. விஷயத்த கேள்விப்பட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நானும் இப்ப தான் கேள்விப்பட்டேன். என்னது எங்ககிட்ட கூட சொல்லவே இல்ல. அப்படி என்னடி மறைச்சிட்டு இருக்கிற நீயி?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லம்மா நான் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல சொன்னா வீட்ல சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தான் எனக்குள்ளேயே வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த மாரி விஷயத்தெல்லாம் சொல்லி தானே ஆகணும். என்னவா என்னவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு அம்மா வந்து பொண்ணு கன்சீவா இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டு சந்தோஷம் தானே படுவா. "என்ன காவேரி நீ?" அப்படின்னு சொல்றாங்க. "அத்தை அப்ப எங்கள மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தம்பி, உங்ககிட்டலாம் நான் பேசவே தயாரா இல்ல. நான் காவேரிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா உனக்கு ஓகே தானா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஓகே தானா? இல்லையாண்ணா? என்னதான் இருந்தாலும் உன் வயித்துல இப்போ குழந்தை வளருது. அதுக்காக நீ பண்ண தப்புக்காக குழந்தைய தண்டிக்க முடியாதுல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அம்மா நீ தான் பேசுறியா?" அப்படின்னு சொல்றாங்க. "நான் தான் பேசுறேன். என்னைக்கு அந்த பொண்ணு நம்ம உங்க வீட்ல இருந்து போறாளோ, அன்னைக்கு நீ அவங்களோட போய் வாழலாம். அதுக்கு வரைக்கும் எனக்கு வந்து அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த பொண்ணு போகுமா, போகாம இருக்கிறப்போ நான் உன்னைய வந்து மனசார அங்க அனுப்ப வைக்க முடியாதுல்ல. அதே சமயத்துல இப்ப நீ வந்து மாசமா இருக்கிற அப்படிங்கிறதுக்காக உன்னைய நான் கஷ்டப்படுத்தவும் முடியாதுல்ல. எனக்கு கங்காவும் சரி, காவேரியும் சரி எல்லாமே எனக்கு ஒரே மாரி தான்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா கூட்டு போறாங்க. இத பார்த்துட்டு விஜய், "அப்ப அத்தை என்னையும் கொஞ்சம் ஏத்துக்குங்களேன். இங்க பாருங்க தம்பி, நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல. அந்த வெண்ணிலா பொண்ணு அங்க இருக்கிற வரைக்கும் என் பொண்ண அங்க அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து டீலு, பாண்டு, பத்திரம்னு சொல்லி தூக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிருமே" அப்படின்னு சொல்றாங்க. "நீங்க இல்லாம கூட அவ குழந்தைய வளர்த்துக்குவா. அவளுக்கு
அவளுக்கு அந்த தைரியத்தோட தான் நான் வளர்த்தி வச்சிருக்கேன். ஆனால் எக்காரணத்தை கொண்டு சந்தேகத்தோடு வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கைக்கு ஒரு வழியை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணோட சேர்ந்து வாழ்றக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா கூட நான் வந்து காவேரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலை நான் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி ஆசை இருக்கலாம் தான், ஆனால் அதுக்காக சூழ்நிலை நீங்கள் தானே அமைக்கணும், அதெல்லாம் நீங்கள் தானே இது பண்ணணும், உங்கள்கிட்ட இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, விட்டுருங்க அப்படின்னு